புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். We are very happy that we are able to see you in this special episode of Strength to Strength. என் அன்பு தேவ பிள்ளைகளே, Dear children of God, இந்த நாள் செய்தியின் தலைப்பு the title of the message today, நம் பட்சத்தில் இருக்கும் தேவன். God who is in our side. ரோமரின் புஸ்தகம் In book of Romans, 8ஆம் அதிகாரம் chapter 8, 31வது வசனம். verse 31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is for us, who can be against us? ஆமாம் தேவ பிள்ளைகளே, Yes, dear children of God, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, Apostle Paul is telling, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் if God is for our side, நமக்கு விரோதமா நிற்பவன் யார்? who can be against us? ஆம், நம் பட்சத்தில் தேவன் இருந்தா போதும். If God is in our side, நமக்கு ரொம்ப எந்த சக்தியில் நிற்க முடியாது. no devil can stand against us. எந்த ஒரு வல்லமையும் நிற்க முடியாது. No power can stand against us. எந்த ஒரு மனிதன் நிற்க முடியாது. No man can stand against us. காரணம் என்ன? What is the reason? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். God is in our side. அப்ப கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? What we have to do if God has to be in our side? அதற்கு முன்னாடி Before that, சங்கீதங்கள் புஸ்தகம் in the book of Psalms, 118ஆம் சங்கீதம் chapter 118, 6-7 வாசிக்கிறோம். in 6 and 7 we see, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், the psalmist is telling, உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை the blessings of your presence, எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். please give me that. அவர் சொல்லுகிற அந்த வசனத்தை The word that he is telling, இப்போது நம்ம அதை வாசிக்க போகிறோம். we are going to read that. சங்கீதம் Psalms 118 118, 6-7. 6 and 7. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், The Lord is with me, நான் பயப்படேன். I will not be afraid. மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? What can man do to me? பாருங்க, ஒரு ஆண்டரமான ஒரு காரியம் பாருங்களேன். What a great statement he is making அவருக்கு விரோதமாக எழும்பின கூட்டத்தை பார்த்து upon the people who are standing against him. அவர் கர்த்தர் என் பட்சத்தில் He is இருக்கிறார், telling, God is in my side, நான் பயப்படேன். I am not going to be afraid. மனுஷனுக்கு என்ன செய்வார்? What can man do? 7ஆம் வசனம் சொல்றாரு, In the verse 7 he is telling, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் among the people who help me, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். God is my helper. பாருங்க, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். He is telling, among the people who helps me, God is my helper. ஆமா தேவல, கர்த்தர் நம் பட்சத்துல இருந்தா பயப்பட அவசியமே இல்ல. மனுஷன் எதுவும் செய்ய முடியாது. Yes, dear children of God, if God is in our side, man can do nothing against us. நமக்கு எல்லா காரியமும் அனுகூலமா முடியணும்னா, Everything, if you want to prosper in your life, கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கணும். God has to be for us. சரி, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? What we have to do so that God can be in our side? 2 சாமுவேல் புஸ்தகம் In the book of 2 Samuel, 3ஆம் அதிகாரம் chapter 3, 1ஆம் வசனம், verse 1, அங்க சொல்லப்பட்டிருக்குது, and we can see சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் அநேக நாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. there was a war happening between the house of Saul and house of David. தாவீது வர வர பலப்பட்டான், And David was getting stronger and stronger day by day. சவுலின் குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு போனார்கள். And the family of Saul was getting weaker day by day. காரணம் என்ன? What was the reason? தாவீது பலப்பட காரணம் என்ன? What is the reason for the strength of David? சவுல் குடும்பம் வர வர பலவீனப்பட காரணம் என்ன? What is the reason for the weakness and failure of Saul? தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருந்தான். In every situation, David put his hope upon God. தன் மனைவினால அவமானப்படும் போது கூட அவன் கர்த்தரை நம்பினான். Even when he was facing the reproach because of his wife, he was having his trust upon God. தன் பிள்ளைகளால துரத்தப்படுகையில் கூட அவன் கர்த்தரை நம்பினான். When he was chased and he was running for his life because of his son, that time also he had his trust upon God. தன்னுடைய பிள்ளைகள் மூலமா அசிங்கம் ஏற்படும் போது கூட அவன் கர்த்தரை நம்பினான். Even when he was facing great nasty things because of his children, that time also he was having his trust upon God. தன்னுடைய மாமனார் சவுல் மூலமா அவன் கொல்லப்பட முயற்சி செய்யும்போது கூட அவன் கர்த்தரை நம்பினான். When he was having a life threat by his father-in-law Saul, that time also he had his trust upon God. தன்னோடு கூட ஒரு 400 பேர் இருந்தாங்க. தாவீதோடு கூட 400 பேர் இருந்தாங்க. David was having 400 men with him.
அவங்க கடன்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the Bible says they were people with debts. அவங்களெல்லாம் தாவீது கூட வச்சு அவங்கள பராமரித்து கொண்டு இருந்தாரு. And David was providing for them also. எந்த சூழ்நிலையில? What was the situation? தான் நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது கூட அந்த 400 பேரை விடல தாவீது. In the great time of affliction and bondages, that time also he didn't leave them. ஆனா தாவீதுக்கு விரோதமா இன்னும் சூழ்நிலைகள் காரியங்கள் அதிகரிக்கும் போது இந்த 400 பேரும் தாவீதுக்கு விரோதமா கல் எடுத்துக்கொண்டாங்க அடிக்கிறதுக்கு. When David was having great tribulation, these 400 men took stones to stone upon him. அப்போ கூட தாவீது கர்த்தரை தான் நம்பினாரு. That time also David encouraged himself in God. எல்லா சூழ்நிலை தாவீது கர்த்தரை நம்பி இருந்தாரு. In every situation David trusted God. ஆனாதான் தன்னோட எதிர்த்து வந்த எதிராளிகள் யாரும் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை, வர வர பலவீனப்பட்டார்கள். So for that reason alone he was always having the upper hand. Even any man came against him. ஆனா தாவீதோ But David, வர வர பலப்பட்டானா. he was getting stronger and stronger. எப்படி? How? இவன் கர்த்தரை நம்பினான். He had his hope upon God. கர்த்தர் இவன் பட்சத்தில் இருந்தார். And God was in his side. அதனால வர வர பலப்பட்டான். So he was getting stronger day by day. அடுத்து 2 சாமுவேல் புத்தகம் In the book of 2 Samuel, 5ஆம் அதிகாரம் chapter 5, 10ஆம் வசனம் வாசிக்கும் போது verse 10, when we read, தாவீது வர வர விருத்தி அடைந்தானா. and he became more and more powerful சேனைகள் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரா. because the Lord God Almighty was with him. வர வர அவன் விருத்தி அடைய காரணம், பலப்பட காரணம் என்ன? The reason for his strength to strength, what was the reason? ஏற்கனவே சொன்னபடி அவன் கர்த்தரை நம்பினான். Already we are told he believed God. அந்த கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்தார். God was in his side. 2 சாமுவேல் 5:10 சொல்லப்பட்டிருக்குது. In 2 Samuel 5:10 we see சேனைகள் கர்த்தர் அவனோடு கூட the இருந்தார். Lord God Almighty was with him. ஆமாம் தேவ பிள்ளைகளே, Yes, dear children of God, தேவன் பட்சத்தில் இருந்தால் if God is in our side, நமக்கு விரோதமா நிற்பவன் who யார்? can be against us? ஒருவரும் பலப்பட முடியாது. No one can raise their hand against us. அவங்க பலவீனப்பட்டு போவாங்க. They will be weakened. ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். Let me tell you a story. சில வருடங்களுக்கு முன்பதாக Few years back, தொட்டனா என்கிற there was a man. ஒரு மந்திரவாதி இருந்தார். He was a witch. His name was Dotana. அவர் பெரிய மந்திரவாதி. He was a big magician. நிறைய மந்திரவாதிகளை உருவாக்கினவர். And he trained many magicians. நிறைய சிஷ்ய பிள்ளைங்க அவருக்கு. And he was having many disciples for him. ஆந்திரா மாநிலத்துல In the state of Andhra, தொட்டனா சொன்னா when people heard about Dotana, எல்லாருக்கும் தெரியும். many people knew him. அவரை நான் நேர்ல ஒரு முறை பார்த்திருக்கிறேன். One time I saw him. எப்போது பார்த்தேன்னு சொல்றேன் இருங்க. I will tell you one time. அவரு கிறிஸ்துனா அவருக்கு பிடிக்காது. He didn't like Christians. அவங்க தெருவுல கிறிஸ்துவ யாரா பாட்டு பாடிக்கொண்டு அப்படி நடந்து போய் ட்ராக்ஸ் செய்யும்போது பார்த்தா அவங்களை பிடிச்சு அடிச்சு அவங்க வைத்திர பொருளெல்லாம் உடைச்சு போட்டுருவாரு. In his street, if some people are sharing the gospel or singing the gospel songs, he will go and beat them and he will destroy their possessions. இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருந்தார். This man was doing like this. ஒரு நாள் ஒரு வாலிபன் அவரை பார்க்க வந்தான். One day a young boy came to him. அவன் சொன்னான் அவர்கிட்ட, And he said, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். I love a girl. அந்த பெண் என்ன பார்க்க மாட்டா. And that girl is not at all looking upon me. அந்த பெண் எப்படி என்ன பார்க்கணும். And I want her to love me. என் பின்னாடி வரணும். And she has to follow me. எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படி சொன்னான். Do something for that. அப்ப அவர் கேட்டாரு, அந்த பெண்ணு பேர் என்ன கேட்டாரு. Now this man inquired about her name. அந்த பெண்ணு பேர் எலிசபெத்னு சொன்னான். And this man said her name is Elizabeth. அப்ப சொன்னா அந்த பொண்ணு கிறிஸ்டியனான்னு கேட்டாரு. And that Dotana asked whether that girl is a Christian. ஆமான்னு சொன்ன உடனே When that boy told yes, நீ மந்திரம் செய்து காசு தர தேவையில்ல. and he said you need not give money for that. அந்த பெண்ணுடைய ஒரே தலைமுடி மட்டும் எனக்கு வேணும். I need a single hair from அது எப்படியாவது கொண்டு வந்துரு. Please bring that. அமாவாசை நாட்கள்ல In that அந்த காரியத்தை நம்ம செய்து முடிப்பேனாரு. In the day of new moon I will do that. இந்த வாலிபன் போனா, And he went. அப்படியே ரொம்ப நாள் ட்ரை பண்ணா. He did everything. எப்படி அந்த வீட்டாண்ட சுத்தி வந்து, And that man, that boy roamed around her house. அந்த பெண் அந்த வெளிய வந்து தலை வரும்போது பாக்கும்போது, And when she just left that hair from her head, முடி என்ன கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தான். he was looking for the head. எப்படி ஒரு முடி கிடைச்சிருச்சு. And he collected a hair. அந்த முடியை கொண்டு வந்து கொடுத்து விட்டான். And he took that hair and gave it to Dotana. இப்போ சொன்னாரு, And this magician told, நீ
இப்போ அமாவாசை அன்னைக்கு இந்த காரியம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. And he said it will happen in the day of the new moon. இப்போ அமாவாசை அன்னைக்கு And that day came. இரவில உட்கார்ந்து In that night. இவர் அந்த பெண்ணுக்கு கூட மந்திரம் செய்றாரு. And this witch was doing a magic against her. இப்போ ஒவ்வொரு ஆவியா அனுப்புறாரு. And he was sending the spirits. போன ஆவிகள் ஒன்று திரும்பி வரல. Then the evil spirits that went, they were not coming back. கடைசியா குரங்கு அனுப்பிச்சாரு. And he sent a monkey. அதுவும் திரும்பி வரல. And it also didn't came. அப்பனா போன திரும்பி வரலன்னு சொல்லி But when he saw that, வெத்தல்ல மை தடவி பார்த்தாராம். he took that betel and he placed some myrrh, and he was seeing that. பார்த்தா அந்த குரங்கு மரத்து மேல உட்கார்ந்துச்சா. And he saw that the monkey was upon a tree. அப்ப இவர் கேட்டாரா, He said, ஏய் என்ன பண்ணுன்னு கேட்டாரா. "Oh monkey, what are you doing there? அவங்க எங்க அனுப்புனேன்னாரா. Where I got sent you?" அதுக்கு அந்த குரங்கு சொல்லுச்சா, And that monkey said, தொட்டனா அந்த வீட்டை கொஞ்சம் பாரு. "Dotana, see that house." அவர் பார்த்தா அந்த வீட்டை சுத்தில நெருப்பு பற்றி எரியுதான். And when he saw that house was surrounded by fire. அப்ப அவர் சொன்னாரா, அக்கினி கொந்தா இருக்குது, நீ மேல எகிரி குதினாரா. And he said the fire is only a short distance, so you just jump upon that. அப்ப அந்த குரங்கு சொல்தா, And that monkey said, நான் எவ்வளவு தூரத்துக்கு தாவி போனாலும் the more and more I jump, என்னோட பல மடங்கு அந்த அக்கினி உயர வருது. and that fire is getting high, even higher and higher. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது When he was telling that, திடீரென்று அந்த விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சான். all that fire got cast. அணைந்து போன திடீரென்று பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு 10,000 வாட்ஸ் லைட் போட்ட ஒரு வெளிச்சம் போல ஒரு வெளிச்சம் வந்துதான். And just when he was looking there, he could see suddenly the light which was very bright, like 10,000 watts. அந்த வெளிச்சத்தை இவரால் பார்க்கவே முடியலையா. He was not able to see that light. அந்த வெளிச்சத்துல ஒரு சத்தம் வந்துதான். And from that light like a voice came. தொட்டனா என்ற ஒரு சத்தம் வந்துதான். Dotana, he called. யாருன்னு கேட்கும்போது, And he asked, "Who is that?" நான் தான் இயேசு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னார். The voice told, "I am Jesus and I love you." அப்பதான் இவர் பார்த்தாரா, Only he நம்ம realized செய்யற மந்திரத்தை காட்டில் நமக்கு மேல ஒரு தெய்வம் ஒன்னு இருக்குதா. there is a God who is even greater than my witch. ஓ இயேசு கிறிஸ்து தெய்வம் இவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவரா. Oh, this Jesus Christ is this much powerful. என்று உணர்ந்து He realized அந்த that, மந்திரத்தை எல்லாம் விட்டுட்டு and he left all his magics and witches, அவர் இயேசு ஏற்றுக்கொண்டாரு. and he accepted Jesus, நல்ல ஒரு விசுவாசியா இருந்தாரு. and he became a believer. பின்பு ஊழியக்காரா மாறினாரு. He became a minister of இப்போது God. மரித்து தேவராஜ்ல அவர் இருக்கிறாரு. Now he is in the presence of God after his death. எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போது When I was in my 7-8 சென்னை year old, சென்னை சீரணி அரங்கத்துல he came to Chennai Siranirangam. இரவு ஜெபம் நடக்கும். The night prayer used to happen. அதுல நான் அவர் பார்த்திருக்கிறேன். I have seen him there. அவர் சாட்சியை கேட்டிருக்கிறேன். I have listened to his testimony. இது ஏன் சொல்ல வரேன்னா, I am telling this. அந்த எலிசபெத் என்ற பெண்ணுக்கு ஒரு மந்திரம் செய்த பாத்தீங்களா, This man, when he did the witch against that woman Elizabeth, அந்த மந்திரம் வாய்க்கலையே. that magic didn't happen. காரணம் என்ன தெரியுங்களா, Why? அந்த பெண் பட்சத்துல In the side of that Elizabeth, கர்த்தர் இருந்தார். God was there. ஆனால் எந்த தீய சக்தியிலும் அந்த அம்மா தொட முடியல. So no evil power could touch her. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, Yes, dear children of God, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் if God is for us, எந்த மாந்திரம் சூனியமும் தொடவே முடியாது. no witch or sorcery can prevail against us. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல In the book of Acts chapter 12, 1 இருந்து 17 வாசிப்போமானால், from verse 1 to 17, when we see, அதுல பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. there Peter was arrested and put in prison. அப்போஸ்தலர் 12:5 சொல்லப்பட்டது, In chapter 12 verse 5 it is said, பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்ட இருக்கையில் when Peter was protected in the prison, சபையார் அவனுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணாங்களாம். the people of God were praying earnestly, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பேதுரு கொண்டு வந்துட்டாரு. and God listened to their prayers and brought Peter from there. சங்கிலி அறுந்து போனது, And the bondages were cast down, எல்லா கதவும் திறந்தது, and all the doors were opened, தூதன் வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாரு. and the angel released him out. இப்ப ஜெபிக்கிற இடத்துக்கு பேதுரு வந்து விட்டாரு. Now Peter came to the place where the prayer was happening, கதவு திறந்து பாக்குறாங்க, and they opened the door, பேதுரு நிக்கிறாரு. and there Peter was standing, ஆச்சரியப்பட்டாங்க, and they were amazed. எப்படி இது நடந்தது. They were realizing how it happened. ஜெபிக்கிறவங்க பட்சத்துல கர்த்தர் இருப்பார். God is in the side of the people who pray. ஜெபத்தை கேட்டு அந்த அற்புதம் செய்தார். He will listen to the prayer and do miracles. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் In Acts chapter 16, 25-26 in வாசிப்போமானால், 25 and 26, பவுலும் சீலாவும் அடியேன் அடித்து that we can see Paul and see Silas
சிறைச்சாலையில போட்டாங்க, They were beaten heavily and they were put in prison. சங்கில கட்டி வச்சிட்டாங்க. And they were in bondage. இப்ப நடுராத்திரியில In the midnight, பவுலும் சீலாவும் Paul and Silas, ஜெபம் பண்ணி they prayed தேவனை பாடி துதித்தாங்க. and they praised and sang praises to God. நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? What happened? சிறைச்சாலை அஸ்திபாரங்கள்லாம் அசைந்ததா, The foundations of the prison shook கதவுகள் எல்லாம் திறந்ததா, and the doors were opened. எல்லாரோட கட்டுகளும் அறுந்து போனதா. The bondages of every prisoner was released. இது எப்படி நடந்தது? How it happened? தனக்கு ஏற்பட்ட துன்பத்திலும் In the midst of the tribulations, சூழ்நிலையிலும் கூட in that afflictions, தேவனை துதிக்க, they were praising God, தேவனை பாட they were singing praises, அவங்க நிறுத்தவில்லை. they didn't stop that. தேவனை பாடினாங்க, They were praising, துதிச்சாங்க. they were praising, தேவன் அவங்க பட்சத்துல இருந்து and God was with their side, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தார். and God did supernatural miracles. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற Dear children of God, உங்க வாழ்க்கையில கூட who are listening to this தாவீதை word, போல like David, அவர் நம்பிக்கொண்டு இருங்க, have trust upon him, ஜெபிக்கிறவளா இருங்க, be a prayerful person, தேவனை துதிக்கிறவளா இருங்க. always praise God, தேவன் உங்கள் பட்சத்துல இருந்து and God will be in your side, உங்களுக்கு நீதியை நியாயத்தை செய்வார். and God will do righteousness for தேவன் நம் you. பட்சத்துல இருக்கும்போது If God is for us, நமக்கு விரோதமா நிற்பவன் யார் who can be against us? என்ற வார்த்தையின்படி In the same verse, தேவன் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். and God will be in your side, and God will do miracles for you. நாம் ஜெபிப்போம். Shall we pray? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, இயேசப்பா வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற the people who are listening to this word, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். we surrender them into your hands. எனக்கு நீதி கிடைக்கலையே, They may be complaining, telling, எனக்கு- I have not received the righteousness. எனக்கு நியாயம் கிடைக்கலையே, I have not been given justice. நான் என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். If they are doing, what can I do? உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க சுவாமி. Please do a miracle in their life. ஏசப்பா இவங்க உம்மை நம்புறாங்க, Jesus, they are trusting you. உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்காங்க, They are praying to you. தொடர்ந்து உம்மை குறித்து பாடுவாங்க. And they will be singing praises to you. இவங்க பட்சத்திலிருந்து Please be in their side. தாவீதை காப்பாற்றினது போல, As you protected David. பேதுரை காப்பாற்றினது போல, As you protected Peter. பவுலும் சீலாவும் காப்பாற்றினது போல, As you protected Paul and Silas. இவங்களும் காப்பாற்றுங்க. Deliver them. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். We surrender into your hands. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே, the name of Jesus we pray. ஆமென் ஆமென். Amen. Amen. என் அன்பு தேவ பிள்ளை, வார்த்தை கேட்டீங்க, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னா அல்லது ஆலோசனை கேட்க விரும்பினால் திரையில் பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Dear children of God, if you request any prayer or counseling, just contact the number in the screen. God bless you.